சிவாஜி சாருக்கு எப்படின்னா டயலாக் வந்து சாதாரணமாக படிக்கணும். இதோ இந்த படத்தில் இருக்காளே என்னுடைய ஒரே மக காயத்ரி, 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னு போனவ அப்படியே போயிட்டா, அந்த காயத்ரி தான் நீன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி இந்த தீபிகாட்ட பேசணும். டயலாக் சொல்கிறாங்க, இதோ இந்த படத்தில் இருக்காளே என்னுடைய ஒரே மக காயத்ரி, 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு. நிறுத்து, நீ டயலாகை படி, இந்த புலித்தியாலியை நான் பார்த்துக்கிறேன் அப்படி அப்படின்னாரு. அவர் மாதிரியே பேசினேன், டென்ஷன் ஆகிட்டார். பட் அவர்கிட்ட ரொம்ப ஃப்ரீடம். அப்போஸில் ஷூட்டிங்கு, எல்லோரும் வெளியே நிற்கிறாங்க, வந்து அவர் பார்க்க வந்தவங்கலாம் வெளியே நிற்கிறாங்க, ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, யாரும் உள்ளே போகக்கூடாது. நான் ரொம்ப கேஷுவலாக கதை திறந்து உள்ளே போயினேன். அந்த ட்ராயர் இது போடுவாங்க இல்லையா, அண்டர்வேரோட நிற்கிறவர் யார் அப்படின்னு திரும்பினாரு, நீயாடா அப்படின்னாரு. அந்த உரிமையை அவர் வந்து என் மேலே கொடுத்தாருங்கிறது எனக்கு ஒரு பெருமை. ஏன்னா அவருடைய காஸ்டியூம் அசிஸ்டண்ட்டை தவிர வேறு யாருமே ரூம்குள்ளே போகக்கூடாதுன்னு இருந்துச்சு. நல்ல மனிதர். அதனால் நான் பார்த்து பழகின எல்லா நடிகர்களும் கடைசியில் விவேக்.